அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடத்தின் கடைசி மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்க இருக்குது. இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் பங்குனி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். மாதங்கள்லயே அற்புதமான மாதமா பங்குனி மாதம் குறிப்பிடப்படுது. சூரிய பகவான் தனது குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரைக்கும் தன் கற்ற பாடங்களை எல்லாம் தனது குருநாதனிடம் சொல்லி மதிப்பெண் பெற்று தேர்விலே தேர்ச்சி அடையக்கூடிய மாதம்தான் இந்த பங்குனி மாதம். அதனால்தான் பரவலா தேர்வு நடைபெறும் மாதமா இயற்கையாகவே இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்குண்டான வருமான வரி, செலவுகள், சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய மாதமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்குது. 12வது மாதமாகிய பங்குனி மாதத்துல கடைசி நட்சத்திரமா வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா இந்த மாதத்துல வெகு விமர்சையா கொண்டாடப்படுது. அதுவும் இந்த பங்குனி மாதத்துல ராமநவமியும் நம்ம கொண்டாடுறோம். இந்த பங்குனி மாதத்தை வழிபாட்டு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பங்குனி மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, குரு ரிஷப ராசியில செஞ்சிருக்கிறாரு. சூரியன் மீன ராசியில ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று மீன ராசியில தான் செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் புதன் வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா பங்குனி மாதம் 24ஆம் தேதி கடகராசியில் உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. பங்குனி மாதம் 27ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் மீன ராசியில அதிசாரமா புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்க போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும். பங்குனி மாதம் 15ஆம் தேதி திருக்கணிதப்படி கும்பராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சியாக போறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு தான் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. உழைப்பு மட்டும்தான் நம்மள உயர்வுக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு நம்பக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுது? பங்குனி மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் உக்கிரம் பெற்றும் மீன ராசியில செஞ்சரிக்கிறார். அதோடு குரு சுக்கிரன் பரிவர்த்தன யோகம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அதே நேரம் லாபாதிபதி குரு உங்க ராசியிலிருந்து பரிவர்த்தன யோகம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அதனால தடைப்பட்டிருந்த முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தனவரவு அப்படிங்கிறது தாராளமா இருந்தாலும் அதற்குண்டான செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். நினைச்ச காரியத்தை நினைத்த நேரத்துல செய்து முடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு சில காலகட்டத்தில் வருத்தப்பட்டாலும் அதை விடாம துரத்திக்கிட்டே போய் அந்த வேலையை செய்து முடித்தாதான் உங்களுக்கு தூக்கமே வரும். அப்ப காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கைகூடி வரும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு கடுமையான உழைப்பை போடுவீங்க. என்ன இருந்தாலும் ஜென்ம குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால எல்லா காரியமும் சற்று பொறுமையாகத்தான் நடக்கும் ரிஷபராசிக்கு இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் மீன ராசியில் செஞ்சரிக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் வலிமை இழக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லதில்லை. பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதத்தில் எந்த செயலாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போறாரு புதன். குறிப்பாக குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். பழைய பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை மீண்டும் உங்களுக்கு வரும். பிள்ளைகளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்குங்க. பிள்ளைகளால உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரலாம், பிள்ளைகளால படிப்பு சார்ந்த விஷயத்துல பிரச்சனை வரும், இல்லை உங்க பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அப்படி ஏதாவது ஒண்ணு வரும். உத்தியோகத்துல நீங்க எதிர்பாராத மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். கும்பராசியில 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு சூரியன். ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த பங்குனி மாதம் திடீர் பணவரவு, செல்வாக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாட்களா விற்காம இருந்துட்டு வந்த சொத்துக்களை வித்து பழைய கடன்களை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. நீண்ட காலமா பிள்ளைகளுக்கு தள்ளி போன திருமணம் நடத்தக்கூடிய அனுகூலமான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி, புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரம் விறுவிறுப்பா நடக்கும். நீங்க எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உண்டு. வியாபாரத்துல வேலையாட்கள் பிரச்சனை அப்படிங்கிறது சுமூகமா சரியாகும். உத்தியோகத்துல சின்ன சின்ன சலுகைகள் அப்படிங்கிறது கிடைக்கும்.
கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் அந்யோன்யம் குறைஞ்சாலும் ஒரு சில காலகட்டத்தில் அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சகோதரர் வகையில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த பங்குனி மாதத்தில் அனைத்து விஷயங்களுமே முன்னேற்றம் பெறுறதுக்கு சிவபெருமான மனதார வழிபட்டு வாங்க. ஏழை நோயாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவியை கொடுங்க. இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் வராரு. உங்கள் ரிஷபராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு புதன் வருவது நல்லது தான். தனாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்பொழுது தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் இருந்துட்டு வந்த எதிரிகள் எல்லாமே விலகுவாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலுக்கு மேலும் முதலீடு செய்கிறதுக்கு நிதி நிறுவனங்களோட உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறாரு. குருவோடு பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. 6ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 6க்கு அதிபதி வக்கரம் பெறுவது நல்லது தான். எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது குறையும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள கல்யாணம், கடைத்திறப்பு விழா, காது குத்து, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். நீண்ட காலமாக நீங்கள் செல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கோயில்களுக்கு சென்று வருவீங்க. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால உங்களுடைய நிர்வாக திறமை சிறப்பாகவே இருக்கும். வேலையில் உங்களுடைய கை அப்படிங்கிறது ஓங்கியே இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி மதிக்கப்படும் நபராக நீங்கள் மாற போகிறீங்க. கும்பராசியில் பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு புதன் மறுபடியும் மீனராசிக்கே போகிறாரு. அவர் நீச்சம் பெற்று சூரியனோடு சுக்கிரனோடு இணைஞ்சு சஞ்சரிக்கிறாரு. அதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். செய்யும் தொழில் அப்படிங்கிறது பல மடங்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். மாமா மச்சான் உறவில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்வீங்க. மற்றவர்கள் மனம் மகிழும்படியான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி செலவழிங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குதூகலத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்துல உங்க ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. லாபஸ்தானத்துக்கு சனி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்திலிருந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விரயத்தை கொடுத்திருப்பாரு, தடங்களை ஏற்படுத்தி இருப்பாரு. அந்த தடங்கல்கள் எல்லாமே நீங்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியால் பல்வேறு விதமான யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது.